கவர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல்ல வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல்ல அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனல்ல வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து வசமாக வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சு போச்சுங்க. எல்லாருக்குமே வந்து டவுட் வந்துருச்சு இப்போ. மனோகருக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து வந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய பேச்சு வந்து எடுபடி ஆவாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மல்லிக்கே வந்து ஒரு மைல்டா வந்து ஒரு டவுட் வந்து வந்துடுச்சுங்க. யார் மேல எதுக்காக வந்து டவுட் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சுடர் மேல தான். எதுக்குடா வந்து சுடர் மேல வந்து டவுட் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாங்க. அவங்க பண்றது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நடிப்பு மாரியே வந்து தோணுது. அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து மனோகர் கிட்ட வந்து லாஸ்ட்டே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாரி வந்து அந்த நடிப்ப வந்து நம்ம எப்படியாச்சும் வந்து கண்டுபிடிக்கணும். நீ சொல்றதாம்மா வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மனோகருமே வந்து ஆமா ஆமாண்ணா அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே. இத வந்து நம்ம வந்து எப்படியாச்சும் வந்து கண்டுபிடிக்கணும். அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடிக்கிற மாரியே வந்து தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியுமே வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி வந்து கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ரேணுகா இருந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் வந்து எப்படி வந்து அந்த ஃபோன் வந்து அவங்க கிட்ட வந்து வந்ததுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன வந்து வச்சுக்கிட்டு கால எடுத்துரு, பிக்கப் பண்ணு ரகு, பிக்கப் பண்ணு எப்படியாச்சும் வந்து எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து துடியா வந்து துடிக்கிறாங்க. ஆனா ரகு இருந்துட்டு கால வந்து எடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கால வந்து எடுக்க மாட்டாரு. அவர் வந்து கைய எடுப்பாரு, வயிறு எடுப்பாரு, வாய் எடுப்பாரு, எல்லாத்தையுமே வந்து எடுத்துருவாரு. அந்த மாரியான ஒரு ஆள் வந்து ஏன்னா, அவரு வந்து ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த உலகத்த வந்து நம்பிக்கிட்டு இருக்காரு. ஒரு டாக்டர்னா வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனா, இந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பிக்கை துரோகியான ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருதுங்க. சரி ஓகே. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போறாங்க? நம்ம சுடர் வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. எப்படியாச்சும் வந்து கால வந்து எடுக்கணும். இங்க நடக்கிற விஷயத்த எல்லாத்தையுமே வந்து சொல்லணும். எல்லாருக்குமே வந்து டவுட் வந்து வந்துருச்சு. அப்படின்ற மாரி எல்லாம் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து துடிக்கிறாங்க. ஆனா, அ அந்த வீட்ல வந்து நீ மட்டும் தான் வந்து இருக்கிற ஒரே ஒரு துரும்புச்சீட்டு. ஏன்னா, விஜய்க்கு வந்து நீ வந்து மனைவியா வந்து தென்படுற. அதே மாரி வந்து கதிரேசனுக்கு வந்து பார்த்தோன்னா, நீ வந்து பொண்ணா வந்து இருக்க. ஸோ, உன்ன வச்சு தான் வந்து 2 பேர்கிட்ட இருக்கிற சொத்தையும் வந்து நம்ம வந்து எடுக்க முடியும். மத்தபடி வந்து அந்த வீட்ல இருக்கிற சொத்த வந்து நம்ம வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா, நீ வந்து கை விட்டுட்டன்னு வச்சுக்கோயேன், மொத்தமா வந்து முடிஞ்சு போயிடும். ஸோ, நீ வந்து பொறுமையா இருந்து, அங்கேருந்து வந்து எப்படியாச்சும் வந்து பணத்த வந்து நம்ம வந்து சொத்தெல்லாம் வந்து நம்ம பக்கத்துக்கு வந்து மாத்திக்கிட்டு, அதுக்கப்புறம் நீ வந்து எப்படியாச்சும் வந்து வெளிய வந்துரு. அப்படின்ற மாரியான ஒரு முடிவு வந்து ஏற்கனவே வந்து எடுத்திருந்தாங்க. அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முற்றுப்புள்ளி வந்து வச்சுருவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சுடர் வந்து அதுக்கு தகுந்த மாரி வந்து ரகுக்கு வந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து கால வந்து எடுத்துரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓகே அப்படி இப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து மல்லி வந்து உள்ள வந்துடுறாங்க. "நீங்க வந்து யார்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உடனே வந்து பைத்தியக்காரி மாரி வந்து நடிப்பாங்கல்ல, மனநிலை வந்து சரியா இல்லாம அப்படியே வந்து அந்த மாரியான ஒரு நடிப்ப வந்து நடிக்கிறாங்க. எப்புட்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அம்மா கிட்ட வந்து பேசிட்டு இருந்தேன். நானும் வந்து உனக்கு வந்து ஃபோன் போட்டு தரேன் பேசுறியா நீ? அப்படின்னு சொல்லிட்டு வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கையிலேயே வந்து ஃபோன் மாரி வந்து ஆக்டிங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே. ஆக்டிங் வந்து பண்ணவங்க வந்து சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பா வந்து மல்லிக்கு வந்து கண்டிப்பா வந்து டவுட் வந்திருக்கும். இவ வந்து ஏதோ பண்றா. இவள வந்து நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணா தான் வந்து நமக்கு வந்து ஒரு உண்ம வந்து தெரிய வரும். அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கு வந்து சரி ஓகே. இதுக்கப்புறம் வந்து எதுவும் பேசக்கூடாது இவகிட்ட. நம்ம வந்து சைலன்ட்டா வந்து போறது தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து நைஸா வந்து அந்த இடத்துலேருந்து வந்து வெளிய வந்து வந்துடுறாங்க. சரி ஓகே. அவரு வந்து அவங்க வந்து வெளிய வந்ததுமே வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையா வந்து எங்கடா வந்து விஜய் போயிருந்தாரு? எங்கடா இவ்வளோ நாள் வந்து ஆள காணோம்? அப்படின்னுலாம் வந்து நமக்குள்ள வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். இல்ல ஒரு வேள வந்து விஜய்க்கு வந்து தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து அவங்கலாம் வந்து பிளான வந்துலாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அத வந்து என்ன பண்ண போறாங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு வந்து தெரிய போது. என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து உள்ள வராங்க. வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு, "என்னடா யாரையுமே காணோம். எங்க போய்ட்டாங்க எல்லாரும்?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேடுறாங்க. ஸோ அப்படி வந்து தேடும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிய வந்து பார்க்கறதுக்கு வந்து போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வெண்பா வந்து பார்க்கறதுக்கு போவாங்களான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் யார வந்து பார்க்கறதுக்கு வந்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரேணுகாவ வந்து பார்க்கறதுக்கு வந்து போறாங்க. போயிட்டு வந்து அந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரேணுகா இருந்துட்டு மறுபடியும் வந்து ரகுக்கு வந்து கால் பண்ணலாம். அவர்கிட்ட வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கால் பண்ணுறதுக்காக வந்து போய் வந்து அந்த பெட்ரூம்லேயே வந்து லாக் வந்து பண்ணாம, அங்க இங்க நடந்துட்டு வந்து பேசுறதுக்காக வந்து ஃபோன வந்து எடுத்துக்கிட்டு அப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா வந்து நம்ம விஜயும் வந்து லாக்கர வந்து தொறக்குறாரு. தப 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 தபன்னு ஓடி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு சுடர் இருந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உடனே வந்து அந்த இடத்துல வந்து அந்த ஃபோன வந்து அப்படியே காலான வந்து வச்சுக்கிட்டு, அப்படியே வந்து படுத்துக்கிட்டு இருக்கிற மாரி வந்து ஆக்டிங்க வந்து போடுறாங்க. நான் வந்து தூங்கிட்டு இருக்கேன். நான் வந்து இன்னுமே வந்து தூங்கிட்டு தான் இருக்கேன். முழிச்சுக்கிட்டு இல்ல அப்படின்ற மாரி வந்து ஆக்டிங்க வந்து போடுறாங்க.
சரி ஓகே அப்படி வந்து ஆக்டிங் வந்து போடுறவங்க வந்து எவ்வளோ நாளைக்கு தான் வந்து ஆக்டிங் வந்து போட முடியும்? கண்டிப்பா வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நீடிக்காது அந்த ஆக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கே வந்து தெரிய வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கால்ல வந்து ஃபோன் வந்து இருக்கு. அந்த ஃபோன வந்து பார்த்தீங்கன்னா மறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சாரி வந்து ரொம்ப மேல வந்து ஏறியிருக்கு. ஸோ அந்த சாரிய வந்து சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து நம்ம விஜய் வந்து கண்டிப்பா வந்து சாரிய வந்து இழுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான வந்து பண்றாரு. அத வந்து பார்க்குறாரு. ஸோ பார்க்கும்போது சாரிய வந்து இழுத்து விட்டாருன்னா, கண்டிப்பா வந்து காலுக்கு அடியில ஃபோன் இருக்கிறது வந்து தெரிய வந்துரும். இல்லன்னா அந்த சமயத்தில வந்து ஃபோன் வந்து காலுக்கு அடியில இருந்து வந்து ஃபோன் வந்து வந்துருச்சுன்னா, ரிங் ஆயிடுச்சுன்னா, கண்டிப்பா வந்து அந்த இடத்துல வந்து மாட்டிப்பாங்க. இவகிட்ட வந்து எப்படி வந்து ஃபோன் வந்தது? யார் வந்து இந்த நேரத்தில வந்து உனக்கு வந்து ஃபோன் பண்றாங்க? நீ வந்து தூங்கிட்டு தானே இருந்த. அதுவும் உன் காலுக்கு அடியில வந்து எப்படி வந்து ஃபோன் வந்தது? அப்படின்ற நெறைய கேள்விக்கு வந்து அ நம்ம சுடர் வந்து பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். இதே மாரி ஆப்போசிட்ல வந்து நம்ம விஜய்க்கு வந்து எப்படி வந்து இவளுக்கு வந்து ஃபோன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருக்குமே வந்து ஒரு டவுட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் ஆயிடும். அந்த டவுட்டுக்கெல்லாம் வந்து யார் வந்து பதில் சொல்லப் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சுடர் தான் வந்து சொல்லப் போறாங்க. அது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டன வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பை பை. சி யூ. டாடா.